கேன் யூ பிலீவ் திஸ்? ஜஸ்ட் 10 மினிட்ஸ் போதும் இந்த மாதிரி இருக்கிற ஆட்டை இந்த மாதிரி கொண்டு வந்துடலாம். என்னென்னு டிஃப்ரென்ஸ் தெரிலையா? டீட்டெயிலிங் அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு த நெசவல் ஓவியம் சேனல். ஐம் ஜீனா, த ஃபேப்ரிக் பெயிண்டிங் ஆர்டிஸ்ட். ஆரம்பிக்கலாங்களா? ஓகே, எப்பவும் போல் நம்ம ஃபேப்ரிக் பெயிண்டிங்கில் ட்ரேஸ் எடுப்போம். இங்கே நான் ட்ரேஸ் எடுக்கலாம், டேரெக்டாகவே பெயிண்ட் ப்ரஷ்ஷை வச்சு அவுட்லைன் போட்டுட்டேன். எப்பவும் போல் ஆஸ் யூஷுவல் நம்ம பேஸ் கலர் கொடுக்குறது நான் ப்ரீவியஸ் வீடியோவில் நிறையாவே சொல்லியிருக்கேன். ஸோ நிறைய பேர் கொஷின் ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்டே இருக்கிறதுனால இந்த வீடியோலையும் நான் பேஸ்லேருந்து தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாமலே நிறைய பேர் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். ப்ளவுஸ் பெயிண்டிங்காண்டி வாட்ஸ்அப்பில் என்னை காண்டாக்ட் பண்ணுறீங்க நிறைய பேர். ஸோ அதுக்காக ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இது என்னோடய ஃபஸ்ட் ஸ்டெப்பை நான் நினச்சிக்கிறேன். அண்ட் சாரி ஃபார் இன்கன்வீனியன்ஸ். சில பேர் சொல்லியிருந்தாங்க நான் என்னோடய வாட்ஸ்அப் நம்பரை ரொம்ப கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சேன் அப்படின்னு. நான் எல்லா இடத்துலையும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். யூடியூப் பயோலையும் மென்ஷன் பண்ணியிருக்கேன், இன்ஸ்டாகிராம் பயோலையும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். பட் என்னோடய ஃபால்ட்டு தான். ஈச் அண்ட் எவ்ரி வீடியோலையும் நான் மென்ஷன் பண்ணியிருக்கணும். சாரீ பெயிண்டிங், ப்ளவுஸ் பெயிண்டிங், கஸ்டமைஸ்டு ஆர்ட் எதுவாக இருந்தாலும் சரி எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோவுக்கு. அதுலேருந்து தான் உங்களோட நீட் என்ன, உங்களோட டவுட்ஸ் என்ன அப்படின்றது எனக்கு தெரியும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ போடுறப்போ உங்களோட டவுட்டையும் கிளாரிஃபை பண்ண முடியும். அண்ட் ஒன் மோர் திங், மண்டமேல உள்ள கொண்டைய மறந்த மாதிரி இந்த ஃப்ளவர் ஆர்ட்டில் ஒரு விஷயத்தை நான் மறந்துருப்பேன். அது என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி எனக்கு தெரியல, போங்கப்பா என்னால் கண்டுபிடிக்கவே முடியலப்பா அப்படின்னு நினச்சிங்கனாலும் அது தெரிஞ்சுக்கிறதுக்கும் கமெண்ட் பண்ணுங்கள், நானே உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகேவா? ஓகேப்பா, சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லியாச்சு. பிகாஸ் ஒவ்வொரு வீடியோலையும் என்னால் நிறைய சொல்ல வேண்டியது இருக்குது, டைமே பற்ற மாட்டேங்குது. அதனால தான் இந்த அவுட்லைனை ஒரு செக்மெண்ட்டாக போட்டு நான் இதில் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். ஸோ லெட்ஸ் டைவ் இன்டு த வீடியோ. நான் எப்போவுமே பேஸ் கலர் ஒயிட் கலர் கொடுத்து தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். இங்கேயும் அதே தான் பண்ணியிருக்கேன். பட் இந்த ஃப்ளவரில் எப்படின்னா ஒயிட்டோட மிங்கிளாக இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால நான் ஒயிட் கலரை பேஸ் கலரை கொடுத்து அது ட்ரை பண்ணலை. அதுக்கு பதிலாக நான் அது வெட்டாக இருக்கும் போதே நான் அதோட மெர்ஜ் பண்ணுற மாதிரி அதில் ரெட் கலர் கொடுத்துட்டேன். இங்கே நான் கலர்லாம் மென்ஷன் பண்ண போகிறதில்ல. ஜஸ்ட் நம்மளுக்கு இந்த இடத்துல கான்செப்ட் தான் முக்கியம். ஸோ நான் ரெட் கலர் தான் இந்த இதில் சொல்ல போகிறேன். இங்கே ஒயிட் கலரை ஹைலைட் பண்ணுறதுக்காண்டி தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஹைலைட்டட் ஏரியா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு தெரியலைன்னா ஒரு பிக்சரை நீங்கள் கான்ட்ராஸ்ட் கூட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனியாகவே தெரிஞ்சிடும். ஒயிட் ஏரியா மட்டும் செப்பரேட்டாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். அதுதான் ஹைலைட்டட் ஏரியா. நீங்கள் அந்த இடத்துல லைட் கலரை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், லைட் படுற இடத்துல லைட்டாகவும் மற்ற இடத்துல டார்க்காக இருக்கும் ஒரு மாதிரி நான் கலர் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதே தான் இங்கேயும் ஒரு ஃப்ளாரில் லைட் படுற இடத்துல ஒயிட்டாகவும் கொஞ்சம் லைட் படாமல் டெப்த்தாக இருக்கிற இடத்துல கொஞ்சம் டார்க்காகவும் இருக்கும். ஷேடோ இருக்கிற இடத்துல இன்னும் டார்க்காக இருக்கும். ஓகேவா? இதுதான் கான்செப்ட்டு. ஒரு ஃப்ளாரை நம்ம 3D ரேஞ்சுக்கு கொண்டு வரோம்னா இந்த கான்செப்ட் தெரிஞ்சாலே போதும். இந்த கான்செப்ட் வச்சு ஐடென்டிஃபை பண்ண தெரிஞ்சாலே போதும். ஒரு ஃப்ளாரை ஒரு ஆப்ஜெக்ட், நாட் ஃப்ளார், ஒரு ஆப்ஜெக்டை 3D எஃபெக்டில் நம்மளால் கொண்டு வர முடியும். இதே கான்செப்ட் தான் 5 பெட்டல்ஸுக்குமே 6 பெட்டல்ஸ் இருக்குது. சாரி, 6 பெட்டல்ஸுக்குமே இதே கான்செப்டை வச்சு சென்டரில் டார்க் கலராகவும் மிடில் பார்ட்டில் லைட் கலர், அதான் ஹைலைட்டர் ஏரியா, அது லைட் கலராகவும் நம்ம கொடுத்து ஃபினிஷ் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட்டு லீவ்ஸ்க்கு வருவோம். இங்கே க்ரீன் அண்ட் ஒயிட் கலர் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு வேணும்னா க்ரீன் அண்ட் எல்லோ யூஸ் பண்ணிக்கலாம். க்ரீன் அண்ட் ரெட் யூஸ் பண்ணால் கொஞ்சம் ஒரு பிளான்ட்லேருந்து வர ஃப்ரெஷ் லீவ்ஸுக்குலாம் இருக்கும்ல, அந்த மாதிரி இடத்துல அதில் ரோஸ் பெட்டல்ஸ், ரோஸோட லீவ்ஸ்க்கெலாம் நீங்கள் க்ரீன் அண்ட் ரெட்டு கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். லீவ்ஸ் எல்லாத்துக்குமே இதே மாதிரி கலர் பண்ணி முடிச்சுட்டு கொஞ்சம் ட்ரை ஆகிறதுக்கு கேப் விடணும். நான் டுட்டோரியல் வீடியோவில் சொன்ன மாதிரி நம்ம எப்போவுமே டீட்டெயிலிங் கொடுக்கணும் அப்படின்னா அந்த வெட் பெயிண்ட்லேயும் நம்ம கொடுக்க முடியாது. கொஞ்சம் ட்ரை ஆன பின்னாடி தான் கொடுக்கணும். அப்போ தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற லுக்கு டீட்டெயிலாக நம்மளுக்கு கிடைக்கும். இல்லைன்னா ஒரு கலர் இன்னொரு கலரோட மெர்ஜாக இருக்க சான்ஸ் இருக்குது, நம்மளுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுற டீட்டெயிலிங் கிடைக்காது.
ஓகே. இதுதான் மெயின் கான்செப்ட். என்னன்னா, நம்ம இன்னும் டீட்டெயிலிங் குடுக்க போறோம். எப்படின்னா, அ ஒரு பெட்டல்ஸ்க்கும் இது வந்து நம்ம ட்ரா பண்ணிட்டுருக்க இந்த பெட்டல்ஸ் வந்து மேல ஒரு பெட்டல்ஸ் இருக்கு, கீழ ஒரு பெட்டல்ஸ் இருக்கு. அப்ப என்ன விழும்? அப்ப வந்து ஷேடோ மாரி ஒரு கிரியேட் ஆகுமா? ஒரு பிளாக் கலர்ல ஷேடோ மாரி கிரியேட் ஆகுமா? அந்த இடத்துல நம்ம வந்து டிஃபரன்ஷியேட் பண்றதுக்காக நம்ம என்ன பண்றோம், நான் யூஸ் பண்ணியிருக்க கலர்லேயே இன்னும் ஒரு ஷேட் அதிகமா போயிட்டு, டார்க் கலர் யூஸ் பண்ணி அந்த இடத்துல நான் ஃபில் பண்றேன். அந்த ஷேடோ விழுகிற இடத்துலலாம் நான் ஃபில் பண்றேன். அப்பதான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 3D எம்போஸ்டு ஒரு லுக் கிடைக்கும். அப்படி இல்ல நீங்க குடுக்கல, இத முன்னாடி வரைஞ்சவரே விட்டுட்டீங்கன்னா, அதுவும் அழகா தான் இருக்கும். பட் வந்து என்ன ரொம்ப ஃப்ளாட்டா இருக்கிற மாரி இருக்கும். நம்ம இப்படி குடுத்தா தான் வந்து அதோட ஒரு யூனிக்னெஸ் இருக்கும். சைட்லலாம் ஓரளவுக்கு டார்க் கலர் குடுத்து முடிச்சுட்டு, நம்ம சென்டர்லேயும் டீட்டெயிலிங் வேணும். கொஞ்சம் லைனா வேணும் அப்படின்றப்ப அப்படி நெனச்சிங்கன்னா, ஒரு ஒரு ப்ரஷ் எடுத்துக்கோங்க. அது கொஞ்சம் அ ஸ்டிஃப்பா இல்லாம கொஞ்சம் ஆல்ரெடி ரொம்ப பழைய ப்ரஷ் மாரி இருக்கும்ல, அந்த மாரி ப்ரஷ் எடுத்துட்டு நீங்க அங்கங்க ஷேட் பண்ணி விட்டீங்கன்னா, அது லைனா விழுகும். சிங்கிள் ப்ரஷ் வச்சு யூஸ் பண்ணி நம்ம இது பண்ணுறதுக்கு வந்து லைன் கொஞ்சம் நேரா விழுகாம கூட போகலாம். ஸோ நீங்கள் அந்த மாரி ப்ரஷ் யூஸ் பண்ணி ஷேட் பண்ணிங்கன்னா, உங்களுக்கு லைனா கிடைக்கும். அப்போ வந்து ஷேடிங் கொஞ்சம் டீட்டெயிலிங்கா கிடைக்கிற மாரி இருக்கும். அதே மாரி லீவ்ஸுக்கும் நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு லைன் மாரி போடுறேன். நீங்க இன்னும் அத டெப்த்தா குடுக்கணும் அப்டின்னா, இன்னும் ஷேட் பண்ணிட்டே இருக்கலாம். நீங்க எந்த அளவுக்கு அச்சீவ் பண்ணணும்னு நெனைக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு லைன் குடுத்து அத டார்க்கன், லைட்டன் அந்த மாரி பண்ணிட்டே இருந்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற ரியலிஸ்டிக் லுக் கிடைக்கும். எனக்கு ட்ராயிங்கே வரைய தெரியாது. எனக்கு இதுவரைக்கும் ட்ராயிங்கே பண்ணதில்ல. அப்படின்னு நெனச்சுட்டு இந்த வீடியோ பார்க்குறீங்கல்ல, இவ்வளோ தூரம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ட்ராயிங்கில நெறைய இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு தான் அர்த்தம். ஸோ, கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. என்னோட வீடியோ ஃபுல்லா ஃபர்ஸ்ட்லேருந்து வாட்ச் பண்ணுங்க. நான் சொல்ற ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுங்க. நீங்களுமே வந்து கரெக்ட்டா, பெர்ஃபெக்ட்டாவே நீங்க ட்ரா பண்ணலாம். ஆன்லைன் கிளாஸஸ் பத்தி நெறைய பேர் கேட்குறீங்க. அ கூடிய சீக்கிரம் நான் ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறத பத்தி அனௌன்ஸ் பண்ணுவேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகான கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ என்னோட அப்டேட் உங்களுக்கு ஃப்ரீக்வென்ட்டா வந்துட்டே இருக்கும். 1000 சப்ஸ்கிரைபர கூடிய சீக்கிரம் அச்சீவ் பண்ணிருவேன்னு நெனைக்கிறேன். ஸோ உங்களோட சப்போர்ட் அதுக்கு வேணும். இந்த வீடியோ ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க. அண்ட் 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணா என்ன ஆஸ் யூசுவல் நம்ம கிவ் அவே அனௌன்ஸ் பண்ணிரலாம். ஃபர்ஸ்ட் கிவ் அவே நம்ம கண்டக்ட் பண்ணிடலாம். கிவ் அவே என்ன குடுக்கலாம் அப்படிங்கிற உங்களோட விஷஸையும் கமெண்ட் பண்ணுங்க. லைக் சாரி பெயிண்டிங், ப்ளவுஸ் பெயிண்டிங், காடஸ் ப்ளவுஸ் பெயிண்டிங், போர்ட்ரெய்ட் பெயிண்டிங் அப்படின்னு நெறையா இருக்கு. உங்களோட விஷஸ், உங்களோட ஐடியாஸ சொல்லுங்க. நம்ம வந்து எது நெறைய வோட்டிங் இல்ல லைக்ஸ் விழுகுதோ, அதுக்கேத்த மாரி நம்ம வந்து கிவ் அவே அனௌன்ஸ் பண்ணிரலாம். ஓகேவா? ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். உங்களோட டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் ஆர்டர்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஓகே பாய். டேக் கேர். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.